கீழே படுத்துங்க ஷவாஸ்னால. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் இன் ஷவாசனா. Observe your physical body from your toe to your head. Feel the presence of your body on the surface. ஏன் நேற்று வரல? இது எல்லாம் எது கேட்டாலும் இது ஒரு ரீசனாக சொல்கிறது. Now shift your awareness on your tip of your toes. Relax your toes, sole of your feet, ankles, knee joints, thigh muscles, pelvic region, hip region. Relax your lower back, middle back, upper back. Relax your lower abdomen, middle abdomen, upper abdomen, rib cases, chest muscles, shoulder joints, right arm, left arm, neck region, head region. Completely relax your body from your toes to your head. Completely relax, relax, relax. Mentally and physically prepare yourself for the practice. Mentally and physically prepare yourself for the practice. Okay, now you can join your both the legs together. Bring your both arms over your head and will stretch, 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 relax. Okay, good. Okay, கொஞ்சம் இப்படி வந்துடுறீங்களா? அம்மா நீங்கள் இப்படி வரீங்களா கொஞ்சம்? பார்த்து பார்த்து பார்த்து. ஓகேவா மேம்? ஓகேவா? சரி, தேங்க்ஸ். குட். அந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்கு. இல்லை இப்படி வந்துடுறீங்களா நீங்கள்? ஃப்ரண்ட்டில் வரீங்களா? ஓகே. இல்லை உங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுள்னா ஓகே. சரி, ஓகே, உட்காருங்க. Okay, sit. Keep your hands in chin mudra. Erect your spine. உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். Look straight. Close your eyes. 3 rounds of Omkar chanting followed by Shanti mantra Sahana Bhavatu. Inhale deeply. Chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Sahana Bhavatu. Sahanau Bhunaktu. Sahaviryam Karavavahai. Tejasvina Adidam Astuma Vitvishavahai. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Hari Om. Good. Okay, மேலே எழுந்துருங்க. Okay.
இப்படியே கொஞ்சம் இப்படி இது ஓகேவா உங்களுக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து இடத்த பிடிச்சிக்கணும். திருப்பி 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 போடு. இப்படி வாங்க. பாரதி எத்தனை மணிக்கு வந்தான்? அந்த 6:30 மணிக்கே வந்துட்டான். 7 மணி கிளாஸ்க்கு. ஆமா, 6:30 மணிக்கே வந்துட்டான். வந்துட்டு மேட் வச்சு நின்னுக்கிறான். உள்ள வாடாதான் வர மாட்டான். ஆமா, ஓகே ஃபைன். ஓகே மேம், இப்படி வந்திருக்கேன் கொஞ்சம். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஏன்னா அங்கே மறைக்குது. சரி பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கையை இப்படி வச்சுங்க. கை நேராக இருக்கட்டும். மூச்சை இழுங்க, மூச்சை அடக்கிக்குங்க. இப்போ 9 ரவுண்டு சுற்றிட்டு 10வது ரவுண்டில் மூச்சை விடணும். 1 2 3 4 5 6 7 8 9. Exhale. Very good. Again, inhale. Hold your breath anti-clockwise. 1 2. கை வந்து பெண்ட் ஆகக்கூடாது, நேராக வரணும். சரிங்களா? காதை ஒட்டி வரணும். 6 7 8 9. Exhale. Very good. Relax. Okay, காலை எப்படி வச்சுங்க? அகலமாக வச்சுங்க. கையை எப்படி வச்சுங்க? Inhale. Exhale. Right side. சைடா காலுக்கு நேராக உடம்பு போகணும். ஓகே, inhale center. Exhale left side. காலுக்கு நேராக பாடி வரணும். Inhale center. Exhale other side. Inhale center. Exhale other side. Other side. குடிகார ஆடுற மாதிரி ஆடுறது காலையில். Inhale center. Exhale other side. 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 Inhale center. Relax. Okay, இப்போ கை எப்படி வச்சிங்க? காலை கொஞ்சம் அகலமா வச்சிங்க. 1 2 ஸ்டார்ட். 1 2 3. இங்க பாருங்க, இந்த ஷோல்டர் வந்து இங்க டச் ஆகணும். ஓகே, ஷோல்டர் டச் ஆகும். ஷோல்டர்ல கை டச் ஆகணும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். இப்போ ஸ்லோ மூமெண்ட். இனேல் அப். பேக்ல எவ்வளவு நல்லா போக முடியும் போகணும். இனேல் அப். எக்ஸேல் டவுன். முட்டி மடியாம கையை கீழே வைக்கணும். அகைன் இனேல் அப். Exhale down. Inhale up. Very good. Exhale down. Inhale up. Exhale down. மூச்சை கரெக்டாக யூஸ் பண்ணணும். Inhale. Exhale. Inhale. Exhale. வாங்க சார், இப்படி வாங்க. Inhale. உங்களுக்காக இந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். Exhale. Inhale. Exhale. Inhale. Relax. Very good. Now hip rotation. Start hip rotation. 1 2 3 4 5 6 7. நல்லா ரொட்டேட் பண்ண சங்கரி மேம். 7 8 9 10. ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6. இங்கே வந்தால் நீ பண்ணுற. 8:30 வந்தால் பண்ண மாட்டேற. 9 10. வெரி குட். 8:30 வந்தால் என்ன பண்ணுவான்? மூலையில் போய் உட்காந்துப்பான். இப்போ காலை இப்படி தூக்கி இங்கே பாருங்க, தூக்கிட்டு நல்லா நல்லா நீயை நல்லா எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா சின்ன எடுத்து வந்து வைக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, கை எப்படி வச்சுட்டு நீ ரொட்டேஷன். 1 2
3 4 நல்லா ரொட்டேட் பண்ணுங்க முட்டி வலிக்கு போகுது நல்லா ரொட்டேட் பண்ணுங்க 5 6 7 8 9 10 anti clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10 very good இப்போ கால் இப்படி சைடுல வச்சுங்க ஓகே இப்போ சைடு பெண்டிங் ஓகே 1 2 3 4 கையை நல்லா கீழே எடுத்து போய் மேலே எடுத்து வர ட்ரை பண்ணுங்க அப்பதான் சைடு மசில்ஸ் நல்லா கிரன்ச் ஆகும் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 very good இப்போ இங்க பாருங்க ஓகே இப்படி இருக்கும்போது மூச்சை இழுக்கணும் இழுங்க exhale come to this position inhale exhale inhale exhale inhale very good exhale inhale exhale inhale exhale inhale exhale inhale exhale inhale exhale inhale exhale stay there 1 2 3 4 5 relax okay இப்போ இந்த மாதிரி இப்படி வந்துட்டு ஓகே ரைட் எல்போ எடுத்து வந்து லெஃப்ட் தைல வச்சு இப்படி பின்னாடி திரும்பி பாருங்க ட்விஸ்டிங் ரைட் எல்போ லெஃப்ட் தைல 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே தூங்கிடுங்க குட் சூப்பர் சார் வெரி குட் சார் போதும் ஓகே இப்போ மாத்துங்க இப்போ லெஃப்ட் என்ன சார் ஓகே தானே மாற்றி வைங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் குட் இப்போ காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஓகே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ ரைட் லெக்கை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க கையை இப்படி எடுத்துட்டு வாங்க நல்லா ஹினேல் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஹினேல் எக்ஸேல் பண்ணும்போது உங்களோட எல்போ காலுக்கு நேரா வரணும் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க சைடில் பாடி ஃப்ரண்ட்லியோ பேக்லயோ போகக்கூடாதா நேரா வாங்க வெரி குட் அப்படியே இருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 inhale up ஓகே கால் அப்படியே இருக்கட்டும் மாத்தாதீங்க அப்படியே இருக்கட்டும் கையை கீழே போட்டுடலாம் ஓகே இப்போ பாடியை இப்படி திருப்புங்க ஓகே இப்போ ரைட் லெக்கை 60 டிகிரி திருப்புங்க கொஞ்சம் லைட்டா கையை இப்படி எடுத்துட்டு வாங்க மேலே சைடில் இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க இனேல் எக்ஸேல் டவுன் அப்படியே கீழே வந்து கால் விரல கையை டச் பண்ணி முட்டி எடுத்துன்னு வந்து தலையை எடுத்துன்னு வந்து முட்டியில் வைக்க ட்ரை பண்ணுங்க கால் முட்டி மடியக்கூடாது 1 2 3 4 5 6 7 8 9 10 கால் அப்படியே இருக்கட்டும் இனேல் அப் கால் அப்படியே இருக்கட்டும் ஓகே இப்போ கையை கீழே போட்டுருங்க ஓகே இப்போ கால் எப்படி மடிச்சு இங்க பாருங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் நல்லா ஸ்ட்ரெச் இப்போ கையை எப்படி வைங்க கையை எப்படி வச்சுட்டு இது ரைட்டு கால் ரைட் ஹேண்டை இப்படி வச்சுட்டு லெஃப்ட் கையை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க மேலே தலை அந்த சைட் பார்க்கணும் மேலே பார்க்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் ரிலாக்ஸ் வந்துருங்க கால் அப்படியே இருக்கட்டும் ஓகே கால் அப்படியே இருக்கட்டும் இப்போ கால் அப்படியே இருக்கா கையை இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த கையை பாருங்க இந்த கை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் ஆகணும் இந்த கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் இப்படி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ நல்லா கவனிங்க இப்போ மூச்சை இழுங்க மூச்சை விடும்போது எல்போ பெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெண்ட் பண்ணிட்டீங்களா இப்போ ஃபர்தர் எக்ஸலேஷன் இங்கே பாருங்க பாடியை அப்படியே டில் டவுன் பண்ணி உங்கள் கால் பக்கத்தில் கையை வைக்கணும் வச்சு
இந்த கையை அப்படி கொண்டு வந்து மேலே பார்க்கணும். யா, வெரி குட். 1 2 இங்கே வரணும் கை. 4 5 6 7 8 கை அங்கே போடணும் காதுக்கு மேலே. 8 9 10 ரிலாக்ஸ். வெரி குட். இப்போ கால், ஆமாம் கால் அப்படியே இருக்கட்டும். ஆமாம் ஆமாம், இந்த கால் வரலாம். கால் அப்படியே வைங்க. இப்போ ரைட் லெக், லெஃப்ட் ஹேண்டை இடுப்பில் வைங்க, ரைட் ஹேண்டை மேலே தூக்குங்க. இப்போ இந்த காலுக்கு உள்ள ரைட் ஹேண்டை விடுங்க, நல்லா விட்டுருங்க, ஃபுல்லாக விட்டு பட்டக்ஸ் கிட்ட கொண்டு வாங்க கையை ஃபர்ஸ்ட். இப்போ இடுப்பில் கை வச்சிருக்கீங்களா, அந்த கையை எடுத்துன்னு வந்து பின்னுங்க. 1 சூப்பர். 2 3 4 5 6 7 கிட்ட வந்தோன்னா கால் நேராகுது. 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ காலை மாற்றலாம். இப்போ மாற்றலாம். ஆட்டோமேட்டிக்காக கால் அப்படியே போகுது. இங்கேருந்து நடந்து நடந்து போக கால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. ஓகே, இப்போ லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நந்தினி? ஃபர்ஸ்ட் கையை பேக்கணும், நல்லா மூச்செடுங்க. இப்போ உங்களோட எல்போ காலுக்கு நேராக மூச்சை விடணும். மூச்சை விட்டுட்டு, மூச்சு தான் ரொம்ப முக்கியம். மூச்சை நம்ம எவ்வளோ எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இப்படி வரணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Inhale up. Very good. ஓகே, இப்போ பாடியை திருப்புங்க. ஃபுல்லாக திருப்புங்க. ஃபுல்லாக கையை இப்படி எடுத்துட்டு வாங்க. ஸ்ட்ரெச், இன்ஹேல் ஸ்ட்ரெச், இன்ஹேல் ஸ்ட்ரெச், இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் டவுன். அப்படியே கீழே வந்து காலை பிடிச்சி முட்டியை எடுத்துன்னு வந்து தலையை எடுத்துன்னு வந்து முட்டியில் வைக்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. Very good. இப்போ சைடில் கை எப்படி வச்சு மேலே ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. Up. இப்போ வீரபத்ராசனா 2. கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே இப்படி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale. As you exhale, bend your left knee till your body. கை நேரா மேலே போகணும். ஸ்ட்ரெச். பின்னாடி இருக்க கால் டச்சாக இருக்கணும். சோல் ஆஃப் த ஃபுட் வந்து டச்சாக இருக்கணும். மேலே கையை நல்லா மேலே தூக்கணும். ஆர்ம்பிட் நல்லா டச் ஆகிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. Good. Very good. இப்போ லாக். ஃபைனலாக லாக். இப்போ லெஃப்ட் லெக், ரைட் லெக்கை இடுப்பில் வைங்க. லெஃப்ட்டை தூக்குங்க. கையை தூக்கிட்டு காலுக்குள்ள விட்டு பட்டக்ஸ் கிட்ட கொண்டு போங்க. இப்போ இடுப்பில் வச்சிருக்க கையை வந்து லாக் பண்ணுங்க. வெரி குட். 1 2 3 4 5 6. டே என்னடா பண்ற? இப்படி வரணும்டா கை. இதுல கிராஸ் பண்ணடா. 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தொடையில விழணும். கீழே உட்காரு. உட்கார வேண்டும். சரி படுங்க. 1 minute.
Good. Now காலை ரெண்டும் ஒண்ணா சேருங்க. கையை தொடைக்கு பக்கத்துல கொண்டு வாங்க. Now we are going to tight your body. Okay? Yeah. கால் ரெண்டு பெருவிரல் ஒண்ணா இருக்கும். Tight your toes, stretch your ankles, tight your calf muscles, knee joints, pull up your kneecap, tight your thigh muscles, squeeze your buttocks muscles. Exhale and suck your tummy completely. Make a fist of your hand, tight your both hands. பெருவிரலை உள்ள வச்சு நல்லா அழுத்துங்க. Inhale and expand your tummy. Tight your chest muscles, shoulder muscles, tight your both arms, neck region. Tight your facial muscle with a smiling face. Close your eyes. Tighten up. Tighten. 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 Relax. Enjoy the instant relaxation technique. Now you can sit. Okay. Now we are going to Janu Sirasasana. காலை இப்படி வைங்க. காலை வைங்க. ஓகே, காலு இந்த மாதிரி இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி இருக்கணும் காலு. ஓகே, கால் நல்லா உள்ள தள்ளுங்க. காலை ஜானு சிரசாசனா. ஜானுன்றது முட்டி, சிரசாசனான்றது ஹெட் ஆஃப் நீ. ஓகே, யா. இந்த கால் இப்படி இருக்கணும், இந்த கால் இப்படி இருக்கணும். கையை மேலே கொண்டு வாங்க, நல்லா கொண்டு வாங்க. கொண்டு வந்து காலை எப்படி இப்படி லாக் பண்ண போறேன்னா இப்படி லாக், இப்படி இப்படி இப்படி. குட். ஓகே, டச். இந்த கால் வந்து இப்படி வெளியே கொண்டு போங்க. ஓகே, ஸ்டே தேர். 1 2 3 4 5. இன்ஹேல் அப், மேலே வந்துருங்க. இன்னொரு அடி பண்ணலாம் எல்லாருமே. ஓகே, காலை இப்படி வச்சிட்டிங்களா, உள்ள வச்சிட்டிங்களா? நல்லா இன்னும் உள்ள தள்ளு, உள்ள தள்ளு. காலை முட்டி தரையில் இருக்கணும், முட்டி தூக்கக்கூடாது, கால் நேராக இருக்கணும். சரிங்களா? ஓகே, கையை மேலே கொண்டு வாங்க. இன்ஹேல், ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். எக்ஸேல், யா, லாக் பண்ணுங்க. கால் இப்படி நேராக வைங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Inhale up. How do you feel? Okay, good. Now change your leg. கால் இங்க வரணும், நல்லா தள்ளு, காலை தள்ளு. அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும். கை எப்படி வை, மேலே திரும்ப. நல்லா சைடில் ஸ்ட்ரெச் பண்ண, கையை நல்லா சைடு, இது சைடு. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். இன்ஹேல், ஸ்ட்ரெச். எக்ஸேல், கையை லாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. வெரி குட். யா. 1 2 3 4 5 6 7. Normal breathing. 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Inhale up. Good job. Now Paschimottanasana. Paschimottanasana. Join your both the legs together. என்னாச்சு? காலை என்ன சார், டயர்ட்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, கையை மேலே எடுத்துட்டு வாங்க, சைடில் காதுக்கு பக்கத்தில். ஓகே, இன்ஹேல், ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். எக்ஸேல், அந்த மாதிரி லாக் பண்ணீங்களா, அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு எல்போ தரையில் வைக்க ட்ரை பண்ணுங்க. யா, குட், வெரி குட். எல்போ நல்லா கம்ப்ளீட்டாக வைங்க, கம்ப்ளீட்டாக வைங்க. குட். 1, காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். ஓகே, இப்போ கையை பின்னாடி வைங்க. பின்னாடி வச்சு இடுப்பை தூக்குங்க மேலே. லிஃப்ட் லிஃப்ட். வெரி குட். பூர்வட்டாசனா. 1 2 3 4 5 6 7 8. Very good. 9 10 11 12 13 14
15, 16, 17, 18, 19, 20. Very good. Good try. Good try. Relax. ஒரு 10 seconds relax பண்ணுங்க. கையை பின்னாடி வச்சிங்க, தலையை பின்னாடி தொங்க போடுங்க. Relax. இப்ப பரிவர்த்தன ஜானு சிரசாசனம். இப்ப பரிவர்த்த ஜானு சிரசாசனம். இப்படி வைங்க காலை. காலை இப்படி வச்சுட்டு ஓகே, இந்த கையை இப்படி பிடிச்சிட்டு இந்த கையை எடுத்துன்னு வந்து மேலே எடுத்துன்னு வந்து டச் பண்ணும். ட்ரை பண்ணுங்க. குட், வெரி குட். ட்ரை பண்ணுங்க. குட், யா, குட் குட் குட், ஃபேண்டாஸ்டிக். யா, ஒன் இப்படி இந்த மாதிரி சைடில். குட். பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. வருதோ இல்லையா? கையை மட்டும் மேலே எடுத்துன்னு வாங்க. போக போக வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். அப்படியே அந்த எல்போ கொஞ்சம் கீழே கொண்டு வந்து. வெரி குட். இப்போ காலை மாற்றுங்க. யா, குட், சூப்பர். அசால்ட்டா பண்றீங்க. வெரி குட். 1 2 சைடில் திரும்பணும். இந்த பஷ்சிமோட்டாசனம் மாதிரி இருக்கு. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Inhale up. Very good. ஆமாம். இப்போ காலை நல்லா அகலமா வைங்க. கமன் 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 கமன். ஓகே, காலை அகலமா வச்சுட்டு இப்போ கோணாசனா பண்ண போறோம். ஓகே, கையை மேலே இப்படி எடுத்துட்டு வாங்க. இனேல் ஸ்ட்ரெச், இனேல் ஸ்ட்ரெச், இனேல் ஸ்ட்ரெச். இப்போ இந்த நடுவிரல் இந்த விங்கல் கொக்கி மாதிரி இப்படி வச்சுட்டு முன்னாடி போயிட்டு பெருவிரலை லாக் பண்ணோம். ரெண்டு இல்லை இல்லை, ரெண்டு சைடு, ரெண்டு. பிரெத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மேலே வாங்க, மேலே வாங்க மேம், மேலே வாங்க. இனேல் சங்கரி மேம், மேலே வாங்க. இனேல் எக்ஸேல் லாக் பண்ணி தலையை கீழே வைங்க. குட். இப்போ இப்படி வாங்க, இப்படி வாங்க. இப்போ இங்க பாருங்க, இது ஒரு கோன். ஓகேவா? இது ஒரு கோன். இங்க நடுவில் ஒரு கோன் இருக்கு பாருங்க. ஓகே, this is the beauty of the asana. 1 2. This is very good asana in order to improve PCOD, PCOS, கருப்பை மிஸ்பிளேஸ் ஆகிறது, அப்புறம் irregular period எல்லாமே இதில் வந்து சரியாகும். நார்மல் பிரீத்திங் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். எப்படி இருக்கு மேம்? சூப்பராக இருக்கா? இதுதான் இப்படி வரும் ட்ரையாங்கல். இப்படி ஒரு ட்ரையாங்கல் வரும், அப்புறம் உள்ள பாடி உள்ள ரெண்டு ட்ரையாங்கல் வரும். ஓகே, குட். இப்போ பத்த கோணாசனா, பட்டர்ஃப்ளை ஒன். யா, இப்போ பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. 1 நல்ல ஹீல நல்லா உள்ள தள்ளிட்டு பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. 2 முதுகு நல்லா நேரா இருக்கட்டும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இப்போ நல்லா ஹீல் உள்ள போகணும். நல்ல ஹீல் உள்ள போகணும். ஓகே, முதுகு நல்லா தரையில, முதுகு நல்லா ஓகே இழுத்துட்டு எக்ஸேல் பண்ணும் போது பென் ஃபார்வர்ட். இங்க வரணும், தலை இங்க வரணும், ஃப்ரண்ட்ல நல்லா வரணும், நல்லா பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். எல்போ வந்து இங்க தான் இருக்கணும். யா, ஸ்ட்ரெச். குட். அப்படியே இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. யார் சாரு? 18. எதுக்கு சாரு கூப்பிடுறீங்க? ஓகே, இல்ல இல்ல பார்த்துன்னு தான் இருக்கேன் நான். நீங்க சார்னு கூப்பிடாதீங்க, நார்மலா பிரீத் பண்ணுங்க.
ஏன்னா திடீர்னு ஓகே மேம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்க பாருங்க, எல்போ வந்து இந்த எல்போ வந்து தொடையில அழுத்தணும். ஹீல் வந்து இங்க பெரனியம் ரீஜன்ல டச் ஆகணும். எல்போ தொடையில அழுத்தணும். முட்டி கீழே இருக்கணும். பாடி ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட்ல பண்ணணும். நெற்றி தரையில பண்ணணும். இவ்வளோ கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கரெக்டா ஒன்னா சேர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். போதுமா? இன்னொரு தடவை பண்ணலாம். ஓகே, இப்ப புஜங்காசனம் பாருங்க. லை ஆன் யுவர் டம்மி. வருது ஒரு நாள் வருது, ஒரு நாள் லீவ் போறது. அதுலயும் டயர்ட்னு நோ எக்ஸ்கியூஸ். அந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையும் பண்ணுது. ஓகே, இப்ப நவ் வி ஆர் கோயிங் டு டூ அட்வான்ஸ் வேரியேஷன் ஆஃப் புஜங்காசனா. கீப் யுவர் போத் ஹேண்ட்ஸ் எண்ட் ஆஃப் யுவர் ரிப் கேஸ். எண்ட் ஆஃப் ரிப் கேஸ் எங்க இருக்கு? ஜஸ்ட் பிலோ செஸ்ட். ஓகே, யா, காலை ரெண்டும் ஒன்னா சேரணும். காலை ரிலீஸ் பண்ணிடணும். ஓகே, சின்ன நேரா வைங்க. கை வந்து இப்படி பாடியை ஒட்டி இருக்கணும். ஓகே, இப்ப கையோட உதவி இல்லாம முதுவோட உதவி கொண்டு வலுவை கொண்டு ஃபுல்லா மேல தூக்குங்க. பாடியை எல்போ பெண்ட் பண்ணாம தூக்குங்க. ஃபுல்லா தூக்குங்க, 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 தூக்குங்க. தலையை நல்லா பேக்ல கொண்டு வாங்க. இப்போ இந்த மேட்டுக்கும் உடம்புக்கும் கேப் இருக்கக்கூடாது, அழுத்தணும். பெல்விக் ரீஜன் நல்லா தரையில அழுத்தணும். முதுக நல்லா பேக்ல அழுத்தணும். அண்ணார்ந்து பார்த்து மேல சீலிங்க பார்க்கணும். 1 2 தூக்குங்க மேம். 4 ஆமா அதான் சொல்றேன். 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இங்க பாருங்க. இல்ல மேம், இங்க பாருங்க மேம். இப்படி வச்சுக்கிறோமா? நார்மலா நம்ம இப்படி வைப்போம். இந்த போஸ்ல இப்படி வச்சுக்கணும். எண்ட் ஆஃப் த ரிப் கேஸ். இங்க ரிப் கேஸ் முடியுதா? இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். ஓகே, இப்ப நான் கையை எடுத்துட்டாலும் என் முதுகு இருக்கணும். ஓகே, அதுதான் கான்செப்ட். ஓகே, இப்ப நான் இங்க வச்சுக்கிறேன். லிஃப்ட். ஓகே, இப்படி வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட இடுப்புக்கும் ஃப்ளோருக்கும் கேப் இருக்கு. ஸ்ட்ரெச். மேல பார்க்கணும். மேல நல்லா முதுகு வளையணும். பின்னாடி வளைஞ்சி பின்னாடி இருக்க செவரை பார்க்கணும். ட்ரை. புரிஞ்சுச்சா இப்ப எப்படி பண்ணான்னு? யா, கண்டினியூ. ஜாயின் யுவர் லெக்ஸ். ஓகே, காலை ஒன்னா சேர்றா. கால் தனியா பிரியக்கூடாது, சரியா? நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பேன். கால் என்ன பிரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவேன்? ஆமா, யா, ரெடி? இனேல் லிஃப்ட். ஓகே, இப்ப பெல்விக் ரீஜன் நல்லா தரையில அழுத்துங்க. உங்க இடுப்பு தரையில இருக்கணும். இடுப்புக்கும் மேட்டுக்கும் இடைவெளியை கம்மி பண்ணுங்க. இப்ப முதுகு நல்லா பின்னாடி வளைஞ்சி மேல சீலிங்க பாருங்க. சீலிங்க பார்க்க முடிஞ்சவங்க நல்லா கழுத்தை வளைச்சி பின்னாடி நேரா நேரா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். எப்படி இருக்கு மேம்? நல்லா இருக்கா? என்ன மேம்? என்ன சங்கரி மேம்? அல்ல வலி இல்ல, வலிக்கிறது தான் எஃபெக்ட். நம்ம அந்த இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சுருன்னு இருந்திருக்கும். இந்த இடத்துல நல்லா ஒரு மாதிரி அப்படியே, அதுதான் எஃபெக்ட். ஓகே, இப்போ முன்னாடி பண்ணதுல அந்த எஃபெக்ட் இருந்திருக்காது. இப்போ பண்ணும்போது அந்த எஃபெக்ட். இப்போ ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா இடுப்பு நல்லா தரையில வந்துடும். முதுகு அழகா பேக் பெண்டிங். நம்ம பேக் பெண்டிங் எந்த அளவுக்கு பண்றோமோ நம்மளோட ஸ்பைன் ரொம்ப ஹெல்த்தி ஆகும். பேக் பெண்டிங் வெரி குட் ஆசனா. ஓகே, ஃபைன். இப்போ ஷலபாசனா 3 வேரியேஷன் வில் டூ. ஃபர்ஸ்ட் சிம்பிள் வேரியேஷன். கையை வச்சுங்க. கையை இப்படி வேணாலும் வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உள்ள வச்சுங்க ஆஸ் பர் யுவர் கம்ஃபர்டபுள். காலை ரிலீஸ் பண்ணுங்க. நோ காலை ரிலீஸ் பண்ணா சாரி, இப்படி இருந்தது, இப்படி இதான் ரிலீஸ். ஓகே, இப்போ ஷலபாசனா. ரைட் லெக்கை தூக்கிட்டே லெஃப்ட் லெக்கை கீழே சப்போர்ட்டுக்கு வச்சு தூக்கணும். தூக்குங்க. ரைட் லெக்கை லெஃப்ட் லெக் காலோட தூக்கணும். அந்த காலை கீழே தூக்கு. வெரி குட். கால் வந்து நேரா இருக்கணும். ஓகே, யா, தூக்கு. 1 2 3 4 5 6
உடம்பு நேரா வைங்க. 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். ஓகே சங்கரி மேம், உடம்பு நேரா இருக்கணும், காலை மட்டும் நேரா தூக்கணும். இப்போ இன்னொரு கால் லிஃப்ட். 1 கால் சைடா போகுது பாரு நந்தினி, நேராவே. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். ஓகே இப்போ இது சிம்பிள், வெரி சிம்பிள் வேரியேஷன். இதோட அடுத்த வேரியேஷன் வந்து ரெண்டு காலையும் ஒண்ணா தூக்குறது. ஓகே யா ரெடி நந்தினி, ரெடி ஜாயின். உன் ஃபேஸ் தான் பார்த்துன்னு இருக்கேன் நான். காலை ஒண்ணா வைங்க சங்கரி மேம். Inhale, lift both the leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. ஆமா ஆமா அப்படிதான். குட். இப்போ now we are going to do advanced version of Shalabhasana. கையை சைடில் வைங்க. ஆமா கால் ரெண்டா ஒண்ணா வைங்க. இப்போ ஹினேல் சொல்லும் போது கீழே இருக்க காலு அப்பர் பாடி எல்லாத்தையும் தூக்கணும், வயிறு மட்டும் தரையில் இருக்கணும். கையும் இங்க பாருங்க இப்படி சைடில் இப்படி தூக்கணும், இப்படி சைடில் பாருங்க, இப்படி சைடு. பாம்ஸ் வந்து ஃபேஸிங் இப்படி. நந்தினி இங்க பாரு, உங்ககிட்ட தான் சொல்றேன். ஓகே ரெடியா? ரச்சனா ரெடியா? கீப் யுவர் chin on the ground. Inhale, lift. Very good, fantastic. இப்போ இந்த கையை வந்து இப்படியே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. This is a advanced version of what? Shalabhasana. ஓகே இப்போ உடம்பு திருப்பி போடுங்க. Now we are going to do Chakrasana. Okay, tuck your t-shirt, all of you tuck your t-shirt. என்னது? ஆமா ஆமா ஆமா, சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவோம். காத்து வருதா? என்னமா? ஆமா. ஓகே ரெடியா? சக்கராசனா ரெடியா? சக்கராசனால இப்போ வந்து நந்தினி அட்வான்ஸ் செஷன் பண்ணி காமிப்பாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நார்மல் பண்ணுவோம். கையை பின்னாடி வைங்க, இதுவும் மடிங்க, காலம் மடிங்க மேம். இப்போ ஃபர்ஸ்ட் கையை இப்படி பின்னாடி வச்சிங்க, காலை மட்டும் மேலே தூக்குங்க. இடுப்பு வெயிட் பண்ணு, அவசரப்படாது. இன்ஹேல், லிஃப்ட் யுவர். தூக்குங்க, நீயும் தூக்கு, இடுப்பை மட்டும் தூக்கு. இப்போ அப்பர் பாடியை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையா வாங்க. ஏன் நீங்க தூக்குங்க? ஏன் நீங்க தூக்கல? இல்ல ரிலாக்ஸ். இப்ப அட்வான்ஸ் வெர்ஷன், கொஞ்சம் ஸ்லைடு வெர்ஷன் எப்படின்னு. ரெடியா? எனர்ஜி வந்துச்சா? ஓகே கையை வைங்க. இன்ஹேல், லிஃப்ட். இப்ப காலை ஒண்ணா வை, கால் ரெண்டா ஒண்ணா வை. லிஃப்ட் பண்ணு, டோவை லிஃப்ட் பண்ணு. இல்ல டோ லிஃப்ட் பண்ணு. முன்னாடி நந்து வா, இங்க சத்தம் எங்க கேக்குது? நந்து வா. காலு கீழே வை. திஸ் இஸ் அட்வான்ஸ் வெர்ஷன். ஓகே வெரி குட். கீழே பொறுமையா. தலை எங்கேயோ போயிடுச்சு. குட். இப்ப சேது பந்தாசனா அட்வான்ஸ் வெர்ஷன் பார்க்கலாம் எப்படின்ட்டு. சேது பந்தாசனா நார்மல் வெர்ஷன் பண்ணு. நார்மலா எப்படி பண்ணுவோம்? ஆங்கிளை பிடிச்சி மேலே தூக்கணும். மேம் பண்றாங்க. ஆசன நேம் மட்டும் தெரியாது, ஆனா எப்படி செய்யுதுன்னு தெரியும்ல. ஓகே தூக்கு. இது வந்து நார்மலா பண்றது. வெயிட் மேம் நீங்க ரைட். ஓகே இது நார்மலா பண்ற சேது பந்தாசனா.
இதுல ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்கு, எப்படின்னு நான் இப்ப சொல்லி தரேன். ரிலாக்ஸ், முன்னாடி வா, நல்லவா. மேட்ல உடம்பு இருக்கணும் எப்பயுமே. ஓகே, இப்ப பாருங்க அட்வான்ஸ் பிரிட்ஜ் போஸ் எப்படி பண்றது. நவ் வி ஆர் கோயிங் டு மேக் ரியல் பிரிட்ஜ் வித் நந்தினி. ஓகே, கேட்ச் யுவர் ஆங்கிள், லிஃப்ட், ஃபுல்லா தூக்கு. இப்ப கையை பேக்ல எடுத்துன்னு போ. இப்படி சக்கராசனாக்கு தூக்கல அந்த மாதிரி தூக்கி தலையை கிரவுன் ஆஃப் டெட் தலையை வை. கொண்ட வேற. ஓகே, இப்ப காலை கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி எடுத்துட்டு வா, முன்னாடி எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. நான் இங்க சப்போர்ட் பிடிச்சிக்கிறேன். முன்னாடி எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. இன்னும் நல்லா காலை ரெண்டும் ஒன்னா சேர், ஒன்னா சேர். இன்னும் தூக்கு, பாடியை தூக்கு. கையை எடுத்துன்னு வந்து தொடையில வை. திஸ் இஸ் த ரியல் பிரிட்ஜ் போஸ். கையை பேக்ல எடுத்துன்னு, கையை பேக்ல எடுத்துன்னு போ. ஏன் கை வலிக்குது எனக்கு தான் தெரியும். எடுத்துருவா. ஓகே, இதுக்கு வந்து என்ன, பொறுமையா பார்த்து பொறுமையா வா. அவ்வளவுதான், அவ்வளவுதான், வந்துரு வந்துரு. இதுக்கு என்ன வேணும்னா ஹெட்டோட ஸ்ட்ராங் வேணும். திஸ் இஸ் அ ரியல் பிரிட்ஜ் போஸ். இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இருக்கு. கால் வந்து நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் ஆகணும். ஸ்ட்ரெச் ஆகி இங்க இருந்து அப்படியே இப்படி வரணும். ஓகே, குட், சூப்பர், குட். ஓகே, now we'll do, ட்ரை பண்றீங்களா? தலை ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இது வாங்க சார். வந்துட்டீங்களா? வந்துட்டு கையை வந்து பின்னாடி வைங்க, வச்சுட்டு தூக்குங்க. குட், ஓகே, சூப்பர். இப்போ காலை முன்னாடி தள்ளுங்க. இவங்க நல்லாவே பண்றாங்க. என் கையில அந்த அளவுக்கு வெயிட் இல்லை. முன்னாடி நல்லா முன்னாடி எடுத்துன்னு போங்க. அவ்வளோதான், எடுத்துன்னு போக முடியுதா? ஓகே, இப்போ கை எடுத்துன்னு வந்து மேலே வைங்க. 1 2 3 4 5 6 7, வெயிட் ஏறுது கையில். 9 10, ரிலாக்ஸ். கையில் வெயிட் ஏறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ். இப்போ என் கை வந்து லேசாக இருக்குன்னா அவங்களால பண்ண முடியுது. என் கையில் வெயிட் ஏறிச்சுன்னா பாடி கீழே வருதுன்னு அர்த்தம். சரியா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சர்வாங்காசனா, சர்வாங்காசனா ஷோல்டர் ஸ்டாண்ட் மேலே தூக்குறது. மேம் ஜெயந்தி மேம் என்ன டல் ஆயிட்டீங்க? என்னடா நமக்கு வராத ஆசனம். ஓகே, அல்லம்மா நான் ஹெல்ப் பண்றேன், தூக்குங்க. வேணாமா? சரி, சர்வாங்காசனா. லிஃப்ட் மேலே. மேம் காலை தூக்குங்க மேலே மேலே. இதோ பண்றாங்க பாருங்க. ஷோல்டர் ஸ்டாண்ட், டிஷர்ட் டக் பண்ணிக்கோங்க மேம். 1 2 3, கால் வந்து வெரி குட். கால் இப்படி வரணும். நான் பிடிச்சிருந்தா இருக்கேன், பயப்படாதீங்க. ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். இப்போ சர்வாங்காசனிலேருந்து ஹாலாசனம். ஹாலாசனா பண்ணுங்க. இப்படியும் பண்ணலாம். ப்ராப்பரா சர்வாங்காசனா வந்து வரணும். நோ, ப்ராப்பரா சர்வாங்காசனா வாங்க. உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. முன்னாடி பின்னாடி போங்க, மேட்ல தலை வைங்க, பின்னாடி போங்க. சர்வாங்காசனா வாங்க. ஃபர்ஸ்ட் சர்வாங்காசனா ப்ராப்பரா எப்படி வருவீங்க? அப்படியே வருவீங்க. ப்ராப்பரா எப்படி வருவீங்க? படுங்க, நேரா தூக்குங்க, நேரா பின்னாடி எடுத்துட்டு போங்க. இப்ப தூக்குங்க, இப்ப தூக்குங்க, இப்ப தூக்குங்க. இப்ப ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. பாடியை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, பாடியை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. திஸ் இஸ் சர்வாங்காசனா. சர்வாங்காசனால இருந்து ஹாலாசனா போங்க. இப்ப கையை எடுத்து போய் பின்னாடி டச் பண்ணுங்க. ரெண்டு கையும் இந்த கையை எடுத்து வந்து இங்க டச் பண்ணுங்க, இங்க டச் பண்ணுங்க. திஸ் இஸ் ஒன் வேரியேஷன். ஓகே, இப்ப கையை எடுத்து வந்து முன்னாடி எடுத்துட்டு வாங்க. கையை லாக் பண்ணுங்க, ரிவர்ஸ் பண்ணுங்க, ரிவர்ஸ் லாக், என்டாங்கிள், என்டாங்கிள், ரிவர்ஸ் பண்ணுங்க. இல்ல இப்படி பிடிச்சுக்க. அப்படியே கீழே இருக்கு, கீழே இருக்கு, கீழே இருக்கு, கீழே இருக்கு. ஓகேவா? இறக்கலாமா? இறக்கலாமா? ரிலாக்ஸ். இப்ப நான் பண்றேன் பாருங்க. இப்ப சர்வாங்காசனம் வந்து எப்படின்னா இங்க பாருங்க. இப்ப இப்படி இருந்துட்டு, ஓகே, இது வரைக்கும் என் கை கீழே தான் இருக்கு. சரியா?
ஓகே, திஸ் இஸ் சர்வாங்காசனா. ஓகே, சர்வாங்காசனால இருந்து இப்போ ஹாலாசனா. கீழே கீழே கையை வச்சு என்ன கான்செப்ட்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும், பின்னாடி கால் ஸ்ட்ரெச் ஆகணும், முன்னாடி உடம்பு ஸ்ட்ரெச் ஆகணும், பின்னாடி உடம்பு ஸ்ட்ரெச் ஆகணும், பாடி ஸ்ட்ரெயிட்ல இருக்கணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆசனா ஃபார் கான்ஸ்டிபேஷன். மதர் ஆஃப் ஆல் த டிசீஸ் எது? Constipation. If you have constipation, all the disease will come. So if you are doing this asana, என்ன கதை கேட்குற மாதிரி கான்ஸ்டிபேஷன் சரியாகும், தைராய்டு கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, குட். ஓகே, இப்போ ஃபிஷ் போஸ் மட்டும் பண்ணிடலாம் ஃபைனலாக. ஃபிஷ் போஸ் ரேஞ்ச் வேணாம், என்ன இன்னைக்கு இவ்வளோ ஆசனா. ஓகே, பத்மாசனா போடுங்க. இப்போ நந்தினியை வச்சு நான் ஃபிஷ் போஸ் அட்வான்ஸ் எப்படி சொல்லி தரேன். நல்ல பத்மாசனம் நல்லா போடு. பத்மாசனம் நல்லா போடுங்க. எழுந்து பத்மாசனம் நல்லா போடு. ரச்சனா, உன்னை மறந்துட்டேன் நான். ஓகே, வந்துட்டீங்களா? ஓகே மேம், சூப்பர் மேம். நல்லா ஆர்ச் பேக் பண்ணுங்க மேம். இன்னும் நல்லா மேம், குட். ஓகே, இப்போ கையை எடுத்துன்னு வந்து தோலை பிடிக்க முடியுதா? பிக் தோலை. இப்போ இந்த கையை இப்படி எடுத்துன்னு வந்து பேக்ல கழுத்துக்கு பின்னாடி வைங்க. கீழே வைங்க, கீழே வைங்க. குட். திஸ் இஸ் அட்வான்ஸ் வெர்ஷன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 பின்னாடி வரணும் கை. 9 10 ரிலாக்ஸ். ஓகே, இது குவாட்ரு. நல்லா பத்மாசன கால் நல்லா வரணும், அப்பதான் அழகா இருக்கும், ஷேப் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பத்மாசனம் நல்லா போட்டாதான் ஷேப் வந்து அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு மீன் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ரோலிங் பண்ணிடுங்க. உமா மேம் ரோலிங். சங்கரி மேம். இதுல ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணது பாரதி தான், நீங்க யாருமே கிடையாது. என்னாச்சு என்னாச்சு? ஒரு வண்டி மேல ஒரு வண்டி மோதிச்சான். ரிலாக்ஸ்.
இப்பொழுது உங்களுடைய கவனத்தை உங்க வயிற்று பகுதிக்கு கொண்டு வாங்க. வயிற்று பகுதியை கவனிங்க. இப்ப நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வயிறை பெருசாக்குங்க. மூச்சை வெளியே விட்டு வயிறை சிறுசாக்குங்க. உங்களுடைய மூச்சு காற்று பொறுமையாக உள்ளே வந்து வயிறு பலூன் போல பெரிதாகட்டும். உடம்பிலிருந்து காற்று வெளியே வரும்பொழுது வயிறு சிறிசாகட்டும். இப்ப நார்மலா சுவாசிங்க. உங்களுடைய சுவாசம் நார்மலாக இருக்கட்டும். Akara chanting. Inhale deeply, chant Akara. Feel the positive vibration, energy of Akara on your lower parts of your body. Relax, relax, relax. இப்போ காலை ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க. கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச், straight, relax. Now you can turn on your right side. You can sit in Sukhasana. Good. Now you can start Kapalabhati Pranayama. Inhale, settle down. Inhale deeply. Start Kapalabhati. Relax. Slow down, slow down, slow down, relax. Now you can start Nadi Shuddhi Pranayama. Nadi Shuddhi Pranayama. உடம்பு நேரா இருக்கணும், தலை நேரா இருக்கணும், முதுகு தண்டை நேரா இருக்கணும், நிமிர்ந்து பார்க்கணும். பிராணாயாமால போஸ்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
After exhaling from your left nostril, you can stop your practice and observe the changes in your physical body. கண்கள் மூடியே இருக்கட்டும். உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. Now we are going to chant 7 rounds of Omkar chanting all together. Omkar chant செய்யும் பொழுது இம் சவுண்டு அதிக நேரம் நம்ம உச்சரிக்கணும். கையை சின்முத்திரையில் வச்சுங்க. Inhale deeply, chant Omkara. உங்களின் இரு புறங்களுக்கான நடுப்பகுதியில் உங்களுடைய இஷ்ட தேவதை கொண்டு வந்து விஷுவலைஸ் படுத்துங்க. Center of your 2 eyebrows, visualize your favorite god and focus on your favorite god. Now come back to your body consciousness. Now mentally visualize your both the leg, how your both the legs look like. உங்களுடைய இரண்டு கால்களையும் காட்சிப்படுத்துங்க. இடுப்பு பகுதி, வயிறு பகுதி, chest muscles, இரண்டு கைகள், shoulder, உங்களுடைய தலைப்பகுதி. உங்களுடைய உடல் மிகவும் தளர்வாக இருப்பதை உணருங்க. மனம் அமைதியாக இருப்பதை உணருங்க. Relax, relax, relax. Now we'll complete the session with 1 round of Omkar, 3 Shantis. Inhale deeply. Shanti, Shanti. Rub your hands. Gently massage your face, your skull, of your entire physical body. Thank you. Thank you so much. யோகா முடிச்சு எந்த முடியா